கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4 வாக்குத்தத்த வசனங்கள் கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 13 படிக்கலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கின அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தும்படி ஒரு பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டிருக்குது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கின அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தும்படி அவர் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் சொல்லப்படுது, நம்ம இருளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருளான உலகம், இந்த உலகம் இருளான பாவம் நிறைந்த இந்த உலகம், இதிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாரா, இருளிருந்த உலகத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கினேன். என் அன்பின் குமாரனாகிய அவர் என்ன சொல்றாரா, அவர் ராஜ்யத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரோ உட்கார்ந்துருக்கும்படி பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சொல்லப்படுறது பிதாவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? ஏன் ஸ்தோத்திரம் செலுத்தணும்? அவர் அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காரு. அதனால தான் இங்க சொல்லப்படும், நம்ம இருளில் வாழ்ந்திருக்கோம், இருள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அங்க சொல்றாரு, நான் உங்களை இருள் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கிற தேவன் நானே. அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்தில் நீங்க நிலைத்திருக்கும்படியா அவர் இடத்துல நம்ம என்ன பண்ணுமா, உட்படுத்தும்படி பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏன்னா அவர் பிதாதான் நம்மளுக்கு அவர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். பிதாக இயேசு கிறிஸ்து ஆனவர் நம்ம எல்லாம் இருளாக இருந்த இந்த உலகம் இருளாக இருக்குது, பாவம் நிறைந்த உலகத்துக்காக, ஆனால் சாபம் நிறைந்த உலகத்துக்காக அவரே ஒரு குமாரனே அவர் என்ன பண்ணாராம், அந்த இருள் அதிகாரத்தை அகற்று போடத்தக்க அவர் என்ன பண்ணாராம், அவர் குமாரனே அன்பு கூர்ந்து ராஜ்யத்துக்கு நினைவு கூறும்படி அவர் நம்மளுக்காக அனுப்பியிருக்கிறாராம். அந்த அனுப்பியிருக்கிற அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதனால தான் சொல்லப்படுது, உங்கள் பிதாவுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஏன்னா உங்க பிதா தான் அங்கிருந்து அனுப்பினார் தன் மகனை. அதே போல நீங்க என்ன பண்ணுவோம், நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க ஆண்டவர் நம்பும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களும் மாறிடும், கஷ்டங்கள் மாறிடும், பிரச்சனைகள் மாறிடும், போராட்டங்கள் மாறிடும். இதெல்லாம் மாறுறதுக்கு இயேசு கிறிஸ்துவானவருக்கு நம்ம நம்பிக்கையா வாழணும், அவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கணும், அவருக்கு பற்று கொண்டு நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கணும். அப்ப நம்ம ஜீவிக்கும் போது, அவரை பற்றி நம்ம சாய்ந்து வாழும் போது நம்மளுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாறுமா. இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயித்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுத்துட்டாரு. அந்த விடுதலை நம்ம இடத்துல இல்லாம இருக்குது, ஒவ்வொரு சகோதரி இடத்துல இல்லாம இருக்கு, ஒரு சகோதரி இடத்துல இல்லாம இருக்கு. இன்னும் என்ன பண்ண, இருளே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வெளிச்சம் என்னன்னு தெரியல, குமாரன் யாருன்னு தெரியல, பிதா யாருன்னு தெரியல. இது மாதிரிலாம் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாள் நற்செய்தி உங்களுக்கு போகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர், நீங்க புதுசா தமிழ் செய்தி கேட்பீர்கள்னா, இந்த கேட்ட உடனே உங்களுடைய மனுஷன் என்ன பண்ண, உங்களோட இருதயத்தை, உங்களோட வாழ்க்கையை, உங்களுடைய செயல்பாடுகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. ஏன்னா இருள்கள் இயேசு கிறிஸ்துன்னு வரும்போது எல்லாம் ஒளிந்துடும். இப்போ இருள் என்ன பண்ணும், இயேசு கிறிஸ்துவ வரும்போது இருள் ஒளிந்து போகும், வெளிச்சங்க உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் போய் நம்ம போய் அமர்ந்திருக்கும்படி அவங்க பிதாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவங்க ஏன் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்கன்னா, பிதாதான் அவங்க அப்பா, அவரு தான் நம்மளுக்காக பரிந்து பேசி அவங்க மகனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பியிருக்காரு. அவர் நம்மளுக்காக இது பலியானாரு, நம்மளுக்காக உலகத்துல ரத்தம் சிந்தினாரு, நம்மளுக்காக அவர் என்ன பண்ணாரு, காயப்பட்டாரு. அந்த உணர்வுகள் ஒவ்வொரு இடத்துல இருந்ததுன்னா என்ன பண்ணுவார்கள், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இயேசு பிள்ளைகளாக மாறிடுவார்கள். அவங்க வாழ்க்கையில இருள் இருக்காது, அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, அவங்க வாழ்க்கையில கடன் இருக்காது, அவங்க வாழ்க்கையில வியாதி இருக்காது, அவங்க வாழ்க்கையில சண்டை இருக்காது, சமாதானமா இருப்பாங்க, ஒரு மனதா இருப்பாங்க, எல்லா காரியத்தையும் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்பாங்க, ஜெபிப்பாங்க, சபைக்கு வருவாங்க, வேதவசனத்தை படிப்பாங்க, மற்றவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்களும் மாறுறதுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாள் பேசுறாரு. நீங்க உடனே என்ன பண்ணும், ஆண்டவரே எங்க வாழ்க்கைய இருளா இருக்குது, எங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தை தாருங்க, நாங்க இந்த விசுவாசிக்கிற இந்த வசனத்தை கொலோசியர் 1:13 இந்த வசனத்தை கேட்ட உடனே, கொலோசியர் 1:13 இந்த வசனத்தை கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் மாற்றி போட்டதுக்காக நன்றி, நாங்க உடனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாறுகிற சபைக்கு வருகிறோம்னு சொல்லி நீங்க வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you everyone. Praise the Lord. Thank you.